Assalamualaikum, welcome back to Asha Home Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேவரட்டான பிரியாணிக்கு எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கத்திரிக்காய் பச்சடி இல்லாமல் பிரியாணியே இறங்காது. அந்த கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பேன் வச்சு நான் 1 டீஸ்பூன்னு ஜீரகமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கேன். வறுத்த உடனே அது கூடயே நான் 50 கிராம் எள்ளு எடுத்துருக்கேன். 50 கிராம் போதும் 1 கிலோ கத்திரிக்காய்க்கு. நான் வெள்ளையில் எடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். வறுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். அதே பேனில் நம்ம 100 கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு, நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து விட்டுருவோம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் 4 பெரிய சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து நம்ம சிம்மில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் சிம்மில் வைங்க. அதுக்கிடையில் நம்ம 1 கிலோ கத்திரிக்காய் நான் வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மசாலாலாம் நல்லா அது உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை, வெறும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் பச்சை வாசனை போயிடுக்கும். இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறையா மிளகாத்தூள் பண்ணுங்க. சேர்த்து நல்லா போட்ட பிறகு 1 கிலோ கத்திரிக்காவை அதில் ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன்னு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சுருங்க மிக்ஸ் பண்ணி. இப்போ அதுக்கிட்ட நம்ம புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் வெந்து எண்ணெய் திரிஞ்சு வந்த பிறகு நம்ம புளி ஜூஸை ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் வேகாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு பவுடரையும் அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய் பாய்.